ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. இதை பற்றி ஏற்கனவே நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா மேபி தெரிஞ்சுக்கலாம். தெரியாதவங்க என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்போயுமே நம்ம ரெடியாக இருக்கிறோம். நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அது பிடிஎஸ் அட்மிஷனாக இருந்தாலும் சரி, இல்லை சித்தா ஆயுர்வேதா எதுவாக இருந்தாலும் சரி, எம்பிபிஎஸ் டீம்டு யூனிவர்சிட்டி அட்மிஷன் ஹெல்ப் பண்ணாலும் சரி, நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஜூலை 7 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். நம்ம ஏற்கனவே நம்ம சேனல் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். நமக்கு பேரண்ட்ஸுக்கு கால் பண்ண பேரண்ட்ஸ்லாம் நமக்கு தெரியும் சரியா. அதாவது 8 தான் எல்லா கேஸோட ஹியரிங் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 தான் நமக்கு முடிகிற மாதிரி இருக்குது. நமக்கு 9 தான் நமக்கு ஒரு முடிவு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேரண்ட்ஸை சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இப்போ ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நடப்பாண்டுக்கான நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றது அண்மையில் வெளிச்சத்துக்கு வந்தது. இதையடுத்து அந்த தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை அதாவது என்டிஏ நிர்வாகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் என்டிஏவில் செய்யப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து மாணவர்கள் பெற்றோர்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வரவேற்கத்தக்கதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வினாத்தாள் கசிவு, கூடுதல் மதிப்பெண் வழங்கப்பட்டது தொடர்பான பல்வேறு முறைகேடுகள் இந்த ஆண்டுக்கான மாணவர்கள் சேர்க்கையில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இந்த தேர்வை எதிர்த்து பல மாநிலங்களில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்வின் புனிதத்தன்மையை அதாவது ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. கருத்தில் கொண்டு அதாவது தேசிய தேர்வு முகமையில் செய்யப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக ஆலோசனைகளை வழங்க இஸ்ரோ முன்னாள் தலைவர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. தற்போது இந்த குழு என்டிஏவில் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களும் தங்களது பரிந்துரைகளை வழங்கலாம் என்று தெரிவித்துள்ளது. இதே போன்று கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்களை தகுதியின் அடிப்படையில் நியமிக்க உதவும் யுஜிசி நெட் தேர்வு குறித்தும் அவர்கள் தங்களது கருத்துக்களை வழங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தங்களது பரிந்துரைகளை இதற்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு இணையதள முகவரியான அதாவது innovateindia.mygovernment.in எக்ஸாமினேஷன் ரிஃபார்ம்ஸ் என்டிஏவில் ஜூலை 7 வரை தெரிவிக்கலாம் என்று இந்த குழு என்னாச்சு பார்த்தா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உங்களோட குறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு சரியா, இந்த வெப்சைட் அட்ரஸ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இந்த வெப்சைட் அட்ரஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குறைகள் என்னென்ன இருக்குது, என்னென்ன சீர்திருத்தங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். எங்களுக்கு நீட் எக்ஸாமே வேணாம், நாங்கள் 12th மார்க்கை வச்சே போய்க்கிறோம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் அழுத்த திருத்தமாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா சொன்னீங்க அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் சரியா. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 12th எக்ஸாமே நல்ல சிறப்பாக எந்த விதத்திலும் காப்பி அடிக்காமல் நல்லபடியாக மால் ப்ராக்டிஸ் இல்லாமல் என்னாச்சு பார்த்தீங்கன்னா போகுது. ஆனால் நார்த் இந்தியாவில் 10th 12th எக்ஸாமே எப்படி போகுது அப்படிங்கிறது நம்மளே நிறைய வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அதனால் உங்களுக்கு என்ன குறைகள் இருக்குது, என்ன நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம், என்ன அட்வைஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று எங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் சீட்டே வேணாம், நாங்கள் வந்து ஆன்லைன் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, அந்த மாதிரி சில அப்டேட்டு இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் வந்து வேறு மாதிரி எப்படி நடத்தலாம், இல்லை வந்து சிலபஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை, இல்லாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட் தேர்வே நம்ம என்ன ரத்து பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருக்கோ அதை நீங்கள் என்ன ஷேர் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். என்ன தான் நம்ம வந்து சொன்னாலும் சில விஷயத்தை மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து இந்நேரம் முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க, அதை தான் செய்ய போகிறாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு கோபம், நமக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும். அதை என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக தீர்த்துக்கலாம் சரியா. அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்னாச்சு பார்த்திங்கன்னா அதுக்கு நீங்கள் உதவுங்க சரியா. கண்டிப்பாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களோட என்னென்ன நீங்கள் வந்து ஐடியாஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.